எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டூ அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோல வந்து நெறைய பேர் என்கிட்ட, "மது நீங்க வீடு எப்படி தேடுனீங்க பெங்களூர்ல? எந்த மாதிரி ஏரியா? எவ்ளோ ரென்ட்டு?" அப்படின்னு நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க Instagramல. சரி அப்ப அத பத்தி ஒரு வீடியோ போடுவோமேன்னு சொல்லிட்டு, பிகாஸ் நான் வந்து எப்படி சூஸ் பண்ணேன், எந்த ஏரியா, அதோட ரேட்டு, அட்வான்ஸ் அமௌண்ட், எந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் வச்சு செக் பண்ணேன், இதோட என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு ஏரியாவும் பெங்களூர்ல ஒரு ஒரு ரேட் இருக்கும். ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்தபடி அந்த பிளேஸ சூஸ் பண்ணிக்கணும். அஃபோர்டபிள், மிட் ரேஞ்சு, எக்ஸ்பென்சிவ்னு 3 கேட்டகரியா பிரிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பொம்மனஹள்ளி, பேகூர், எலக்ட்ரானிக் சிட்டி, கொசார் ரோட், குட்லு கேட், ஹொங்கசந்திரா. நான் வந்து சவுத் பெங்களூர் தான் சொல்றேன். பிகாஸ் எனக்கு சவுத் பெங்களூர் தான் தெரியும். ஸோ இந்த ஏரியானா கொஞ்சம் அஃபோர்டபிள் ரேட்டு. ஒரு 2 பிஹெச்கே வந்து ஒரு 16,000 இருந்து ஒரு 28,000க்குள்ள இந்த ஏரியால உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கொஞ்சம் மிட் ரேஞ்ச் ஏரியாஸ் வந்து என்னன்னா, பிடிஎம் லேஅவுட், ஜேபி நகர், ஹெச்எஸ்ஆர் லேஅவுட், பான்சங்க்ரி, இந்த ஏரியாலலாம் 2 பிஹெச்கே வந்து 25,000 to 40,000 வரைக்கும் போகும். ஏன்னா ஏரியா பொறுத்து. ரொம்ப எக்ஸ்பென்சிவா வேணும், அந்த ஏரியாவும் சூப்பரா இருக்கணும், கொஞ்சம் பாஷான ஏரியாஸ் வந்து கோரமங்கலா, இந்திரா நகர், பெல்லந்தூர், சர்ஜாப்பூர், ஒயிட்ஃபீல்ட், இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். எல்லாமே வந்து 2 பிஹெச்கேவே 45,000 இருந்து 70,000க்கு மேலேயே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பட்ஜெட்ல போறீங்கங்கிறத இது பண்ணிட்டு, எந்த ஏரியான்னு சூஸ் பண்ணணும். இப்ப வந்து யாரு வொர்க்கிங்கோ அவங்களுக்கு க்ளோசரா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல பாத்துக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து டிராஃபிக் இங்க ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க டிராவல் பண்றதுலயே உங்களுக்கு இதாயிரும். இப்ப என் கேஸ்ல நாங்க 2 பேருமே வொர்க்கிங். அதனால நான் டிராவல் பிரிஃபர் பண்ண மாட்டேன். என்கிட்ட ஸ்கூட்டியோ, காரோ எதுவும் இல்ல. பட் லியாண்ட்ரு அவங்க கிட்ட 2மே இருக்கிறதுனால, நான் கொஞ்சம் பக்கத்துலயும், லியாண்ட்ரு அவங்க கொஞ்சம் தூரமா இருந்தா கூட ஓகே தான். அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்திலே எனக்கு ஆஃபீஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ எங்க வொர்க் பண்றீங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி அந்த ஏரியா, இப்போ நீங்க எந்த வீடு சூஸ் பண்றதுக்கு பக்கத்திலேயே வந்து இந்த மாரி சூப்பர் மார்க்கெட், பக்கத்திலேயே ஒரு பார்க், இங்க பார்க் நெறைய இருக்கும் பெங்களூர்ல. ஸோ ஒரு பார்க் இருந்தா நல்லாருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட், மெடிக்கல், ஹாஸ்பிட்டல், பார்மசிஸ், இந்த மாதிரி இந்த பேசிக் அ இது இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் ரோட்லனா நெறைய ரெண்ட் இருக்கும். ஆ கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போனா கம்மியா ரெண்ட் இருக்கும்ல. அதே மாரி தான். இப்ப சில்க் போர்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் உள்ள இந்த தேவர் சிக்கனல்லி, கொடி சிக்கனல்லி, பேகூர், இங்கனா கொஞ்சம் வந்தீங்கன்னா, அத விட கொஞ்சம் லெஸ்ஸரா இருக்கும். நான் அப்படிதான் சூஸ் பண்ணேன். கொஞ்சம் இன்டீரியர். பட் அந்த இன்டீரியருமே பக்கத்துல வந்து சூப்பர் மார்க்கெட், ஜிம்மு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நடக்கிற தூரத்திலே தான் எனக்கு இருக்கு. அப்புறம் வந்து பெர்சனலா எனக்கு வந்து வீடு எப்படி இருக்கணும்னு நெனச்சேன்னா, கார் பார்க்கிங் கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் நீங்க வெளிய நெறைய பேர் கார் நிப்பாட்டியிருப்பாங்க. பட் வந்து அங்க அந்த எலி தொல்ல, இல்ல அ டேமேஜ் ஆகுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதனால கார் பார்க்கிங் இருக்கிற மாரியே, கார் வச்சிருந்தீங்கன்னா, அது இருக்கிற மாதிரியே பாருங்க. அப்புறம் வந்து லிஃப்ட். மோஸ்ட்டா எல்லா அபார்ட்மெண்ட்லயும் லிஃப்ட் இருக்கும். பட் லிஃப்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பட் நீங்க வந்து கொஞ்சம் பிரீமியமா பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் லைக் ஷோபா, பிரிகேட், டிஎஸ் மேக்ஸ், இங்கன்னா போக போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டீஸ் லைக் ஸ்விம்மிங் பூல், உள்ளேயே ஜிம்மு, உள்ளேயே சூப்பர் மார்க்கெட் இப்படி இருக்கும். பட் அதுக்கு ஏத்த ரெண்ட் தான் அங்கேயும் இருக்கும். அப்புறம் வந்து காவேரி வாட்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காவேரி வாட்டர் இல்லன்னா, ஆ சோ ரொம்பவே முடி கொட்டும். அதனால காவேரி வாட்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கரண்ட் பேக்கப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னோட அபார்ட்மெண்ட்ல கரண்ட் பேக்கப் இல்ல. பட் இருந்தா அது பேக்கப் இருந்தா பெட்டரு. அப்புறம் வந்து நான் எனக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பிடிக்கும். இந்த தோட்டம், தொரவு இந்த மாதிரி இருக்க தான் பிடிக்கும். ஆனா வந்து சேஃப்டி கன்சர்ன்க்காக நான் அபார்ட்மெண்ட்ல இருந்தேன். பிகாஸ் 24 ஹார்ஸ் அம் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ இந்த இந்த பர்ப்பஸ்க்காக நான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி பக்கத்திலேயே மெட்ரோ கனெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு மெட்ரோ கனெக்ஷன் ஒரு ஒரு 1 1 1/2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அது மாரி மெட்ரோ கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அம் அப்புறம் வந்து வீடு எப்படி தேடணும்? இதுதான் மேஜர். முழுக்க முழுக்க வீடு வந்து நான் தான் தேடினேன். எனக்கு வந்து எங்க அத்தை வந்து கூட ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் கன்னடா லாங்குவேஜ் எங்க அத்தைக்கு நல்லா தெரியுங்கிறதுனால, அவங்க எனக்கு பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் வந்து ஆப் மூலியமா தான் பார்த்தேன். நெறைய ஆப் இருக்கும். நோ புரோக்கர், 99 ஏக்கர்ஸ், ஹவுசிங்.காம்னு சொல்லிட்டு.
இந்த ஆப்ல வந்து நம்ம இந்த சூஸ் பண்ணி புரோக்கரை சூஸ் பண்ணி ரூ. 2,500 கெட்டி அப்படியும் பண்ணலாம். சும்மாவும் பார்க்கலாம். நான் சும்மா தான் பார்த்தேன். நான் காசுலாம் கெட்டி பார்க்கல. அந்த மாதிரி சர்ச் பண்ணி அதிலேயே நம்பர் இருக்கும். நம்ம கால் பண்ணி கேட்கலாம். இல்லாட்டி தி பெஸ்ட் ஒன் என்னன்னா, ஏதாவது ஒரு 2 வீக்கெண்ட் வந்து சனி, ஞாயிறு பைக் தான் பெஸ்ட்டு. கார்லலாம் வரக்கூடாது. 2 பேரு பைக்ல போயிட்டு, எந்த ஏரியாவோ அந்த ஏரியாக்குள்ள அப்படியே சுத்தி வந்தாலே நெறைய டூலெட் போர்டு இருக்கும். அப்படியே டூலெட் போர்டு இல்லாட்டினாலும் எல்லா அபார்ட்மெண்ட்லயும் செக்யூரிட்டி இருப்பாங்க. செக்யூரிட்டிட்ட போயிட்டு ஏதாவது ஃபிளாட் வந்து அ ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு கேட்டா, அவங்களே கொண்டு போய் காட்டுவாங்க. ஒரு 5ல 1 கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க பார்க்கும்போது அப்படியும் நெறைய ஃப்ரீயா இருந்துச்சு. ஸோ அந்த மாரி பார்க்கலாம். அப்புறம் வந்து அட்வான்ஸ் வந்து 3 மாசம் 3 மாசம் ரென்ட்டோட அட்வான்ஸ் மோஸ்ட்டா இருக்கும். 3-6 மந்த்ஸ் அட்வான்ஸு. புரோக்கரேஜ் வந்து இப்போ நீங்க ஏதாவது புரோக்கர் மூலியமா வீடு பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கு 1 மாசம் ரென்ட் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். நான் புரோக்கர் மூலியமா பார்க்கல. நானே தான் பார்த்தேன். ஒரு நீங்களா பார்த்தாலே ஒரு 2-3 வீக்கெண்ட்ஸ்ல உங்களுக்கு வீடு கிடைச்சிரும். இங்க நெறையா அபார்ட்மெண்ட்ஸ் கெட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்சிரும். பட் வந்து குடுக்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் எவ்ளோ? வாட்டர் லீக்கேஜ் ஏதாவது இருக்குதா? ஃப்ளஷஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா? எலக்ட்ரிக்கல் எல்லாம் இருக்கான்னு ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிட்டு, மெயின்டெனன்ஸ் எவ்ளோ வரும்? வாட்டருக்கு எவ்ளோ குடுக்கணும்? எலக்ட்ரிசிட்டி யாருன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்ட்டா ஓனர் கிட்ட எல்லாம் பேசி அக்ரீமெண்ட் இங்க வந்து எல்லாருமே அக்ரீமெண்ட் படி தான். ஸோ அக்ரீமெண்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும். நீங்க டெபாசிட்ஸ் நீங்க போம்போது ஏதாவது டிடக்ஷன் இருந்துச்சுன்னா, எல்லாம் அந்த டிடக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு மீதி அமௌண்ட் குடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோதான். இதுதான் நான் பார்த்தது. என்னோட ரெண்ட் வந்து நான் இருக்கிறது வந்து சில்க் போர்ட் பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கிறேன். இங்க வந்து ரெண்ட் வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல வரும்போது ரூ. 16,000 இருந்துச்சு. நான் 3 மாசம் அட்வான்ஸ் குடுத்தேன். பட் ஒரு இயரும் 1,500 டூ 2,000 கிட்ட நமக்கு எவ்ரி இயர் ஏத்துவாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 3,000க்குள்ள வரும். நான் வந்த புதுசுல இங்க வந்து வெயில் காலத்துல தண்ணி கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அப்போ வெளிய இருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 1,000 ஆச்சே தவிர, அது ஒரு 2 மாசம் தான். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் இதெல்லாம் சரியாயிடுச்சு. யூசுவலா இப்ப நான் பே பண்றது ஒரு 2,500லேருந்து 3,000க்குள்ள மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் இது பண்றேன். எனக்கு வந்து பால்கனி இருக்கணும்னு ஆசை. அதனால நான் ஒரு பால்கனியோட தான் வீடு வாங்குனேன். கிச்சன் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நெனச்சேன். பட் என்னோட கிச்சன் வந்து கொஞ்சம் குட்டி. அது மட்டும் எனக்கு மன வருத்தம். மத்தபடி கார் பார்க்கிங், லிஃப்ட் எல்லாமே இருக்குது. பவர் பேக்கப் எனக்கு கிடையாது. பட் 2 பிஹெச்கே ஃபார் 2 பேருக்கு தாராளமா என் வீடு போதும். அத்தை, மாமா வந்தாலோ, எங்க அப்பா, அம்மா வந்தாங்களோ தங்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்கிறதுனால 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐ மீன் ஒரு பாப்பாவும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடு வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். இது வந்து லெஸ் தேன் 1000 ஸ்கொயர் ஃபீட் தான். நானா தான் சர்ச் பண்ணேன் புரோக்கரேஜ் இல்லாம. ஸோ நான் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ம் அ வேற வந்து அதான் வீடு பார்க்க முன்னாடி நல்லா வீட்ட பார்த்துக்கோங்க. வீட பார்த்துட்டு, வீட்லயே போயிட்டு இது பண்ணாம, கொஞ்சம் 2, 3 இடத்த இது பண்ணிட்டு, ஆ பிரைஸஸ் அந்த ஏரியால எவ்ளோ பிரைஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி, வீட்ல எல்லாம் வொர்க் ஆகுதா, ஃபங்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு, அ புக் பண்ணுங்க. வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஏதாவது இருந்ததுன்னா என்ட்ட கேளுங்க. நான் எப்படி பண்ணேன்னு என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். அ அ வேற ஒரு வீடியோல இருந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் மது. டடா!